39ஆம் பாடம் படிச்சீங்களா? ஒழுக்கத்தை படிச்சீங்களா? ஆ யார் படிச்சா யார் படிக்கலைங்க? படிச்சவங்க படிச்சேன்னு சொல்லுங்க, இல்லாட்டா இல்லைன்னு படிச்சுட்டேங்க சொல்லுங்க. படிச்சுட்டேன் ஐயா. நான் படிச்சுட்டேன், அப்பயே படிச்சுட்டேன். படிச்சேன். 37ஆம் படிச்சோம் பாடம். ஐயா. படிச்சா தான் அது புரியும். அதோட ஒரு சரி. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பதிவாயிட்டு இருக்கு. தவம் அறிவு. சரி படிங்க. பிறனுதல் படிங்க. பிறை நீங்க படிங்க. ஆ. கையில புத்தகம் இருக்கா? இருக்குங்க ஐயா. 159வது பக்கம் தானே. 209 ஒழுக்கம். 39ஆம் பாடம். 39வது பாடம் ஒழுக்கம். அதைத்தானே படிச்சீங்க? ஆமா ஐயா. சரி, நீங்க படிங்க கலைஞர். நீங்க பிறனுதல் ஒழுக்கத்தை படிச்சீங்களா? நான் படிச்சேங்க ஐயா. அப்பவே படிச்சேன். இந்த பேஜ் 209வது. வச்சுக்கணும். படிச்சுட்டா டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு காயை தூக்கி அங்க வச்சிடணும். இது கேட்பாங்க டக்குன்னு நீங்க தான் அந்த விழிப்புணர்வு வரணும். என்னது? ஏன் வரமாட்டேங்குது? ஏன் விழிப்புணர்வு வர்றது இல்ல? பேப்பராலே வச்சிருவேன் ஐயா. பேப்பர் வச்சிருவேன் ஐயா நான். பழகணும். எல்லாம் பழகணும். எல்லாம் பழகினாத்தான் முக்கியம். உடனே ஒரு காயை தூக்கி வச்சு ஏதோ ஒரு காயத்தை பிடிச்சு அதை வச்சிடணும். எப்ப வேணாலும் அந்த பக்கத்துக்கு கேட்பேன். உங்களுக்கு பிடிச்சமான நீங்க ஏதாவது பக்கத்தை படிச்சுட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும். இப்ப நானே அந்த பக்கத்தை படி இந்த பக்கத்தை படின்னு சொல்றேன். அது ஒப்புக்கு சப்பா மாதிரி தான். நீங்களே படிச்சு அதுல வச்சு பாடம் நடத்துகின்ற பொழுது இப்படி இருக்குதுங்க, இது கூட இது தொடர்பா இருக்குதுன்னு அப்படி கேட்டீங்கன்னா தான் நீங்க தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிறதா அர்த்தம். நான் சொல்லும்போது வாசிச்சுட்டு என்ன பண்ணி டக்குன்னு மூடிடுறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க என்ன அர்த்தம்? நீங்க போலியா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாக இருக்க வேண்டும். சரி, அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க முன்னேறுவீங்க. இல்லாட்ட இயற்கை உங்களை வஞ்சிக்கும். வள்ளுவர் தெளிவா சொல்லுவாரு, நீங்க என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு நெஞ்சறிய ஏமாத்தக்கூடாது, இல்லாட்ட இயற்கையை வஞ்சிக்கும். இயற்கை வஞ்சித்து விடும். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். நோய் குணமாகிறது நீங்க நடந்துருவீங்க, போறீங்க வரீங்க, அது தானே கரைஞ்சிட்டே வருது. அதுக்கு தெரியும் எப்ப அந்த இலையை நிறுத்தணுங்கிற அது வரைக்கும் நீங்க கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கரைக்கிற வரைக்கும் அது மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கும். நீங்க மேல்நிலைக்கு போறதான் அங்க இருக்குது. அதனாலதான் இது நல்ல ஒரு தொழில் அப்படின்னு சொன்னார். சரி, பரவாயில்ல, போக போக படிங்க. படிங்க, சத்தமா படிங்க. தவம், அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபினிஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. எனக்கு தோன்றிய வரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதன்படி அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமையில் உள்ள முதல் 9 குறட்பாக்களுக்கும் பொருள் ஒத்து வருகிறது. 10வது குறளாக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்ற குறளுக்கு பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டி இருக்கிறது. பக்கம் 121. ஏனென்றால் பண்புடையார்க்கு பட்டுண்டு உலகம் அஃதில் இன்றேல் மாண்புமிகு மாய்வது மண் என்ற குறளை வைத்து பார்க்கும்போது பண்புடையார் வேறு உலகம் வேறு என்றே அவர் கொள்வது வெளிப்படை. இந்த இடத்துல மாண்புமிகுங்கிறது மண்புக்குங்கிறது எழுத்துப்பிழை. மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த இடத்துல எழுத்துப்பிழை. மாண்பு மிகுதுல மாண்பு மிகுன்னு போட்டிருக்க. மண்புக்குன்னா மண்ணோட மண்ணா நீ போயிருவ. இப்ப நிலநடுக்கு போறீங்களா இல்லையா? இப்ப நிலநடுக்க போறது அவரே சொல்றாரு. இப்ப நிலநடுக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னா இப்ப நிலநடுக்கம்ங்கிறது எல்லா பக்கம் ஏற்படும். அப்ப நிலநடுக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னு எங்க போவீங்க சொல்லுங்க? அங்கதான் இருக்கணும். எங்க போக முடியும்? நிலநடுக்கம் வரும்போது அங்கதான் மாஞ்சி போகணும். சரி, நிலநடுக்கத்திலிருந்து ரைட். நிலநடுக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னு எங்க போவீங்க? நம்ம பேராமேக்னெட்டா இருந்து டயாமேக்னெட்டா மாறினா தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. வேற வழி இன்னொன்னு சொல்லுங்க. கலையில இந்த பூமி நிலநடுக்கம் வருதுன்னு இங்க இருந்து தப்பிக்கணும்னா வேற வழி இருக்கா? இல்லையா, எப்படி தப்பிக்கிறது? எல்லா இடத்துலயும் தப்ப முடியாது. நீங்க உங்களுக்கு சரி
பரமேஸ்வரி பின்னாடி புத்தகத்தோட கடைசி பக்கத்தை எடுங்க. பின்னட்டை எடுங்க, பின்னட்டை எடுங்க. புத்தகத்துல பின்னட்டை எடுங்க. எடுத்துட்டாங்க ஐயா. படிங்க. படிங்க பரமேஸ்வரி, படிங்க. பின்னாடி படிங்க. படிக்கிறேன். ஓ, விண்வெளி ஓடம். அந்த ஞானம் வரணும். மரநாட்டி இருங்க, எல்லாரும் மரநாட்டி அடிக்கணும். நீங்க வந்து காரணம் அந்த மந்த புத்தியிலேயே இருக்கதான் காரணம். இது விண்வெளிக்காக கண்டுபிடிக்கப்படும். உங்களுக்கு உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது கிடையவே கிடையாது. உங்க பிரச்சனை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இது விண்வெளிக்கு மனிதர்களும் தப்பித்து போக வேண்டும் என்பதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலதான் சொல்றேன். இன்டர்ஸ்டெல்லார் படம் கூட நான் காமிச்சேன் இல்லைங்களே, அது அந்த கான்செப்ட் தான் ஐயா. இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு சரி, அதுக்கான பவர் எங்கே? இது வரைக்கும் பவர் கண்டுபிடிக்கலையே. இப்பதானே பவர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்பதானே பாருங்க 76 மணி நேரம் ஓடி இருக்குது. எந்த நட்டமில்ல பாருங்க, அப்படியே எரியுது பாருங்க. பவர் பாருங்க. நீங்க ஒரு லைட் வச்சதுக்கு அந்த வாங்குதே பாருங்க. 16 விளக்கு வச்சிருக்கிறேன். தொடர்ந்து எந்த நட்டம் இல்லாமல் அப்படியே ஓல்ட் உள்ள தள்ளிட்டே இருக்கு. இந்த ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 மணி நேரத்துக்கு மேல எரியணும். அப்பதான் இது டவுன் ஆகும். அப்படியே ரீசார்ஜ் ஆகிடுது. கழட்டி விட்டா மாடி என்ன ஆகுது தெரியுங்களா? 2 வோல்ட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க. கழட்டி 1/2 மணி நேரம் வச்சுட்டோம்னா தானாவே 2.5 வோல்ட் ஆயிருக்குது. அப்படின்னா இதுதான் அந்த குவாண்டம் ரெகுலேட்டர், குவாண்டம் ரவுண்ட் மோஷன் பேர். இது வரைக்கும் லைன்யூர் மோஷன் பேசியே இருந்திருக்கானுங்க. ஐன்ஸ்டீன் வரைக்கும் நேர்கோட்டு லேசா வளைதுன்னு சொன்னார். இப்ப என்ன தெரியுமா? இந்த நேர்கோடு வளைந்து வட்டம் அடிக்கிறதுங்கிறத தமிழ் மெய்யியல். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதனுடைய நோக்கமே வந்து நேர்கோட்டு இயக்கத்தை வட்டக்கோட்டு உலகத்துல தான். இதுக்கு மேல சான்றே எவனும் கொடுக்க முடியாது. ஏன்னா லைனியர் மோஷன் தான். லைனியர்னா நேரா போய் அப்படியே நடத்தும். சில நேரத்துல ஈர்ப்பு விசையின் காரணமா வளையுங்கிறாரு. அதே ஈர்ப்பு விசை தான், அதே கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் வளைச்சு வட்டமா மாறுதுங்கிறது இதை நீங்களே செய்து பார்க்கும் பொழுது தெரியும். அப்ப லைனியர் மோஷன்ங்கிறது ஒரு பகுதி. அது லைனியர் மோஷன் எங்க போய் மாறும்னா அது வட்டமாக மாறும். நாம் வட்டம்ங்கிறது இந்த மேற்கு நாட்டு முண்டங்களுக்கு சொல்ல வைக்க வேணும் அப்படிங்கிற விஷயமே. ஏன்னா மேற்கு நாடு என்பது அறிவில் குறைபாடு உடையது. அவர்களுக்கு அறிவே இல்லை. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியனை வந்து சூரியன்கிற ஒரு நெருப்பு சட்டியை வந்து நெருப்பு குண்டம், நெருப்பு சட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து விறகு போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. வானத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் வந்து விறகு போட்டு அங்கே எரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு புராண கதை இருக்குது மேற்கு நாட்டுல. நாம என்ன பண்ண தெரியுமா? சூரியன் என்பது நடுவில் இருக்குது. அதை சுத்தி கோள்கள் சுத்தி வருதுன்னு கோயில்ல சிலையடிச்சு வச்சோம். கோயில்ல 9 கோள்கள் எப்படி இருக்குது, நடுவுல சூரியன் எங்கே இருக்கிறான், சூரிய பகவான் என்று சுத்தி இருக்கிற கோள்கள்லாம் 8 9 கோள்களுக்கு எல்லாம் பேர் வச்சோம் இல்லையா? அப்படின்னா யார் அறிவில் சிறந்தவர் என்று பார்த்து கொள்கிறது. இதுதான் மயன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கோயில் எழுதி வச்சு கோயில பண்ணியாச்சு. இவனுங்க உடனிட்டு இருந்திருக்கானுங்க. யாரு? பூமி தான் மையம் அப்படின்னு இந்த 200 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கான் பாருங்க இந்த வெள்ளக்கார முண்டங்கள். அப்ப அறிவில் சிறந்தவர் யாரு? கிழக்கு நாடு அறிவில் சிறந்தது. இப்ப நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? இது வந்து ரவுண்ட் மோஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அணுக்கதிரை நாம கண்ட்ரோல் பண்றோம். கண்ணுக்கு தெரியாத அணுக்கதிரை நாம் தூண்டி விடுகிறோம். உடனே நம்ப முடியுதா? கண்ணுக்கு தெரியாத அறிவில் புலப்படாத விஷயங்களை நாம் ஒரு சின்ன ஒரு நெம்புகோல் போலவாக தூண்டி விட்டு இந்த எல்இடியை, பச்சை எல்இடியை 3 மணி நேரம் மட்டுமே எரியக்கூடியதை இப்ப 72 மணி நேரம் கழித்து தாண்டி 76 மணி நேரத்தை நோக்கி இப்ப 74 மணி நேரம் தாண்டி போகுது. இது கிட்டத்தட்ட 125 மணி நேரத்துக்கு போகும். 3 மணி நேரம் எரிய வேண்டியது நம்ம எத்தனை மணி நேரம் கொண்டுட்டு போயிருக்கேன்? இப்ப பாத்தீங்கன்னா 25 மடங்கு அதிகமா எரிய வச்சிருக்கிறேன். இன்னும் 2 நாள் எரிப்பேன். அதுல ஒரு 48 வரை 50 வச்சுக்குவான். இதுல ஒரு 75 50 125. அப்ப 3 ரூபாய் எங்க, 125 ரூபாய் எங்க, எத்தனை மடங்குன்னு பாருங்க. இதுதான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-35 மடங்கு மேல போகும் அப்படிங்கிறத இங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிப்பை வந்து கிளாசிக்கல் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்ப படிக்கிற எல்லாருமே கிளாசிக்கல் சயின்டிஸ்ட் தான். எவனுமே உலகத்துல அத்தனை பேருமே எல்லாரும் இந்த கிளாசிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க. எம்ஐடி இருக்குன்னு அதான் படிக்கிறான். எம்ஐடி இருக்கிற கிளாசிக்கல் சயின்ஸ் தான் படிக்கிறான். அப்புறம் மேக்ஸ் பிளாங்க் யூனிவர்சிட்டியில ஜெர்மனில இருக்கிற கிளாசிக்கல் சயின்ஸ் தான் படிக்கிறான். அதே போல அமெரிக்காவில் இருக்கிற எம்ஐடி, அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர் அவனும் தான். ஆனா இப்பதான் அவனுக்கு விழிச்சிருக்கானுங்க. யாரு? இந்த எம்ஐடில வந்து குவாண்டம் சயின்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கானுங்க.
அப்புறம் சுவிட்சர்லாந்தில் அந்த பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் சயின்டிஸ்ட்லாம் குவாண்டம் சயின்ஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்ட்டானுங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் சென்டர் ஃப்ளோரிடில், அமெரிக்காவில் ஃப்ளோரிடில் மேக்னெட்டிக் உலகத்திலேயே மிகப்பெரிய காந்த ஆராய்ச்சியுமே அங்கே தான் இருக்குது. உலகத்திலேயே அவன் தான் 45 டன் காந்தம் வச்சுருக்கான், நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவங்க தான் இப்போ இந்த குவாண்டம் சயின்ஸ் இஸ் பாசிபிள். ஏன்னா குவாண்டம் தான் அடிப்படை, அணு தான் அடிப்படை. அது எப்படி நடந்துக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியறதை வச்சு இவனுக்கு தப்பு பண்ணிட்டானுங்க. யாரு? இவனுக்கு இந்த ஜெர்மனிக்காரன், அப்புறம் அமெரிக்கக்காரன். ஜெர்மனிக்காரன் தான் இதுல எல்லாம் முதல் மின்சாரத்தை பத்தி கொஞ்சம் அப்படியே கணக்கு போட்டவனுங்க. எல்லாமே ஐரோப்பியன் தான். அதுல அப்படியே காப்பி அடிச்சு இங்கிலாந்துக்காரன் இப்படியே போச்சு. அவனுக்கு 3D வச்சு ஏமாந்துட்டானுங்க. நம்ம 2D, நம்ம 3Dயும் 2D, அதாவது முப்பரிமாணத்தையும் இருபரிமாணத்தை வைத்துக்கொண்டு நாம் காலத்தையே விரைவுபடுத்துகிறோம். இதுல பாத்தீங்கன்னா மெல்ல மின்சாரம் வர்றத வேகமா மின்சாரம் வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நம்ம இந்த எடுத்துக்கிறோம். யாரு? கடையில் விற்கிற பேட்டரி வைத்துக்கொண்டு அவன் கண்ணை வச்சு அவனையே நம்ம வந்து புரிய வைக்கிறோம். நீ கடையில தான் வச்சிருக்கிற, அதுல என்ன அந்த பொருளுகளை என்னன்றது நான் பாக்குறோம். அவன் என்ன நினைச்சிட்டான்? வேறு 3 பொட்டாசியம் நினைச்சுக்கிட்டான். ஆனால் அது என்ன பண்ணுது, எப்படி பண்ணுது, அது எப்படி, அது ஏன் கருப்பு பவுடர் உள்ள வச்சிருக்கான், இதெல்லாம் நான் வேற மாதிரி கட்டமைக்கிறேன். அவன் வந்து வேற நோக்கத்துக்கு சொல்றான். அவன் கண்டுபிடித்த நான் புரிந்து கொண்டு கூடுதலா என்ன வச்சேன், அதுக்கு வெளியே 2 கரிக்குச்சி வச்சேன். அது கரிக்குச்சி இல்லை, அது டைமண்ட். எல்லாத்துக்கும் கரிக்குச்சி நினைச்சிட்டு இருப்பாங்க. உள்ள வந்து கிராஃபின்கிற ஒரு டைமண்ட் இருக்குது, அந்த இடத்துல மேந்துட்டு இருக்குது. அதுக்கு வடிவம் முடியாது. அந்த தானாவே ஒரு காந்தம் வச்சாத்தான் மேலே தூக்கும். இப்போ ஒரு காந்தம் எதிரெதிர் காந்தம் மேலே தூக்கும் இயற்கை. ஆனால் அதுக்கு வடிவமே இல்லாத பொழுது தானாவே என்ன பண்ணுது, உள்ள மேந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான கிராஃபின் அது மேந்துட்டு இருக்குது. அது வெளியே போகாம பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் இந்த அது கடிவாளம். துளி 100 குதிரை குதிச்சிட்டு இருக்குது, சுத்தி கேட்டை போட்டு அடைச்சிடும்ல. அதே மாதிரிதான் இந்த புத்தகம் மாதிரிதான். புத்தகம் இப்படி தனித்தனியா தாளா இருந்தா கிராஃபின், அது கட்டாக வந்துச்சுன்னா புத்தகம் உடையாது, தனித்தாளா இருந்து கிரிஞ்சு போகும். இதான் அடையாளம். இதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் பார்த்தேன். பாருங்க வெளிச்சு எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. இந்த பச்சை ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரே மாதிரி அந்த 2.2 வோல்ட் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பல்புக்குமே அந்த 2.0 வோல்ட் வந்து அப்படியே ஒரே மாதிரி சீரா போயிட்டு இருக்குது. இது 150 மணி நேரம் வருகின்ற பொழுது தானா இதுல என்னன்னா தானா குறைஞ்சு தானே ரீசார்ஜ் ஆகுது, தானா குறைஞ்சு தானே ரீசார்ஜ் ஆகுது. இதுதான் அந்த அந்த வட்டத்தின் அடி. வட்டம்பு எப்படி தெரியுமா? கீழே போயிட்டு அப்படி மேலே வரும், கீழே போயிட்டு வட்டம்பு அப்படி கை கொண்டு போட்டே போவாங்க, கீழே போற மாதிரி தெரியும். அப்படியே வட்டத்தோட கை கொண்டு போனா என்ன ஆகுது, கை மேலே பலபடி கை என்ன ஆகுது, மேலே போயிடும். இப்படித்தானே பண்றீங்க. இங்க வர்ற மாதிரி தெரியுது, அப்புறம் கீழே வந்துட்டு என்ன ஆகுது, மறுபடியும் மேல போகுது. இதத்தான் தப்பா புடிச்சுக்கிட்டானுங்க. யாரு? இந்த வெள்ளக்கார முண்டங்கள். அவனுக்கு வந்து இப்படி நிறுத்திட்டானுங்க, இப்படி நிறுத்திட்டானுங்க, ஆரவட்டத்தோட நிறுத்திட்டானுங்க. இப்ப நேரா வந்து அது அப்படியே நேரம் அப்படியே ஒரு எப்படி நேர்கோடு வளைஞ்சு, நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பந்து எடுத்துக்கங்க, அது மாதிரி நூலை ஒட்டிகிட்டே வாங்க, அப்படியே கடைசியில் திருப்பிங்கன்னா அப்படியே கடைசியில் வட்டம் முடிச்சிடும். நீங்க நேரம் போதுன்னு நினைக்கிறீங்க, அந்த நூல் என்னாச்சு, வளைஞ்சிட்டே போய் என்ன கடைசியில் இந்த முற்றப்ப என்ன எந்த வடிவம் வரும் உங்களுக்கு? என்ன வடிவம் வரும் சொல்லுங்க? வட்ட வடிவம் வரும். அது வட்ட வடிவம் வரும். நீங்க நேரத்தான் நூல் வச்சுட்டு போறீங்க, நேரத்தான் நீங்க ஒரு பென்சில் எடுத்து கோடு போட்டே போங்க. நீங்க நேரா கோடு போடுற மாதிரி நினைக்கிறீங்க, அது வளைஞ்சிருக்கிறதுனால தானாவே என்ன இது வட்டமாகுது. இது யாருக்கு புரியல? வெள்ளக்கார முண்டங்களுக்கு புரியல. அப்படி இயற்கையாகவே எல்லாம் வட்டம் அடிச்சுட்டு தான் இருக்குது. இவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது நேரா போய் பெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாட. முண்டமே பெண்ட் ஆகலன்னு அது வளையுதுறான்னு சொல்லணும். கண்ணால் பார்ப்பது அரைவளையம், மனத்தால் உணர்வது இன்னொரு அரைவளையம். அப்ப ஏற்கனவே அரைவளையம், இன்னொரு அரைவளையம், ரெண்டு சேரப்ப முழு வளையமா மாறுது. சரி, அப்போ இங்க மண்புக்கு மாய்வது மண். அப்ப இங்க என்ன சொல்றாரு, இங்க படிங்க, அந்த பின்னாடி 5 விஷயம் சொன்னான் இல்லையா பரமேஸ்வரி, படிங்க, உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. படிக்கிறேங்க. விண்வெளியே மனித சமுதாயம் இதை போடுங்க, உங்களுக்கு கேமரா திறந்து விடுங்க, உங்க முகத்தை காட்டுங்க, அப்படியே படிங்க, முகத்தை காட்டி படிங்க. பேஜ் சொல்லுப்பா, லாஸ்ட் பேஜ்ங்களா? ஆமா, கடைசி பக்கம் பாருங்க, அட்டையில கடைசி பக்கம் இல்ல, அட்டையினுடைய பின்பகுதி, அட்டையின் பின்பகுதி, அட்டையின் முன்பகுதி, அட்டையின் பின்பகுதின்னு சொல்லுங்க, படிங்க. விண்வெளியே மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும்.
விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். இதற்கு அஷ்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. அகத்தூய்மை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும், நீர் உணவு மூலமாகவும், காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். குருகுல முறை கல்வியும் குடவோல முறை அரசியலும் உலகமெங்கும் ஏற்பட வேண்டும். மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் செய்யப்பட்டுள்ளன. அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடித்து இருக்கும் விண்வெளி கருவிகள்னு ஒரு பக்கம் இருக்கும் பாருங்க. நான் பாருங்க 27வது பாடம் எடுங்க. 176 எடுங்க. எத்தனாவது பாடம் ஐயா? 27. 27. 176ஆம் பக்கம். ஐயா, நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் 27ஆம் பக்கம் பாடம். அப்படியே லேசா படிங்க. எது வரைக்கும் படி? கீழே வரைக்கும் படிங்க. சும்மா அப்படியே படிங்க. நம்முடைய நோக்கமாவது அப்படி படிங்க. படப்பண்ணு படிங்க. நம்முடைய நோக்கமாவது மனித சமுதாயம் விண்வெளியில் பெருகி வாழ்தல். இதற்கு நாம் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும். இதற்கு இந்தியாவில் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்ட யோக முறை உதவுகிறது. யோகம் இல்லத்தார்க்கும் துறவாளருக்கும் பொதுவானது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் எண் 263. இதுவரை நம்முடைய விஞ்ஞானிகள் நாம் விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடன் எடுத்து செல்லும் இயந்திரங்களை ஸ்பேஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விண்வெளியில் நாம் மின்சாரம் உண்டாக்கி வாழ தகுந்த காற்றின் தேவை இல்லாத இயந்திரங்களை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. ஆமா, இது வெங்கடேசனவே முந்தியாச்சு. யார முந்தியாச்சு? யார முந்தியாச்சு? அப்ப இனியன் யாருன்னு புரியுதா? புரியுதா? விண்வெளி நாம் மின்சாரம் உண்டாக்கி அவரு மின்சாரத்தை அவர் 2 கண்டுபிடிச்சாரு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அதையும் தூக்கி சாப்பிட்டு அவருக்கு சொல்லாததே நான் பண்ணிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? அவர் ஆட்டம் பத்திர சிந்திக்கல. அணுவை பத்தி எந்த மாதிரி சிந்தனையும் இல்லை அவருக்கு. அணுவை பற்றிய எந்த மாதிரி சிந்தனையும் இல்லை. அப்புறம் கடைசியில் நோண்டி இந்த அணுவை பத்தி சிந்திக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் நம்மகிட்ட கேடுது. இனி அவ்வளவுதான், நீ யாரும் தப்பிக்க முடியாது. ஏப்போன்னு இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. அதான் இப்ப இதை பெருசா செஞ்சுட்டு போனோம்னா 1000 ஆண்டுக்கு மின்சாரம் குறையாது. அந்த உப்பு மட்டும் போட்டோம்னா உப்பு சாகவே சாகாது. தண்ணி சேர்த்தனா உப்பு சாகும். எப்ப நீங்க தண்ணி சேர்த்துறோமோ அப்ப அந்த உப்பு சாகும். நாம் உடம்பு சுத்தம் பண்றதுக்கு, நம்ம உடம்பை சுத்தம் பண்றதுக்கு தண்ணி சேர்க்கிறோம். ஆனால் எல்லா பேட்டரிக்குள்ளேயும் உப்பு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சேர்த்துனாவே மெல்ல மெல்ல செதஞ்சு தானே சேர்த்து போறாது. லித்தியம் பேட்டரியா இருந்தாலும் சரியே, அது இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற சாதாரண பேட்டரி, கடையில் விற்கிற எவரிடே பேட்டரி, கடையில் விற்கிற லித்தியம் பேட்டரி, இன்னைக்கு கையில போன் வச்சிருக்கிறது எல்லாமே உள்ள தண்ணி சத்து இருக்கும். தண்ணி சத்துலன்னு ஒண்ணுமே நடக்காது. அது அப்படி இருக்குது. இப்போ அதுல நான் முறியடிச்சாச்சு. அப்போ நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் சொல்றேன், அதுதான் இது. நான் இதுவரை நம்முடைய விஞ்ஞானிகள் நாம் விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடன் எடுத்து சென்று இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் ஷட்டில் அந்த விண்வெளியில போறப்போ உள்ள காற்று இருக்கும். எப்படி பூமியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி செயற்கையா அந்த விண்வெளியில அந்த விண்வெளி ஓடத்துல, அதாவது ரயில்ல போறீங்க, ரயிலுக்குள்ள எல்லா வசதியும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, பஸ்ல போறோம் அதே மாதிரி பூமியில இருக்கிற சுவாசம், அதாவது நைட்ரஜன் 78 விழுக்காடு, ஆக்சிஜன் 21 விழுக்காடு, 0.9 விழுக்காடு ஆர்கன், 0.1 விழுக்காடு கார்பன், இந்த 4ஐயும் கலந்துதான் எடுத்துட்டு போறாங்க. சரி, விண்வெளியில்
விண்வெளியில் நாம் மின்சாரம் உண்டாகி வாழ தகுந்த காற்றின் தேவையில்லாத இயந்திரங்களை இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்று வெங்கடேசன் சொல்லுகிறார். இப்ப அதையும் நான் மீறி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதுவும் சரிதான். அதுவும் இன்னும் அவருடைய கருத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இன்னும் அவருடைய கருத்தை எவனும் ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா இன்னும் அவர் வந்து பெருசால அவர் செஞ்சு காட்டல. இப்ப நான் என்ன பண்ணேன், சிறுசா 10 ரூபா செலவு நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுதான் விண்வெளிக்கு போறதுக்கு அடிப்படையான மின்சார கருவின்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்னது நம்ம கையில் கொடுத்துருக்கிறேன், விண்வெளிக்கு போற இருட்டுல வாழாம வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்து கொடுத்துருக்கேன்னு 10 ரூபா செலவு. இது 1,00,000 பேர் செய்கின்ற பொழுதுதான் அப்ப யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டுக்காரன யாருன்னு தெரியத்தான் போகுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களோட கல்வி பயில்றவங்க, உங்களோட பிள்ளைங்க குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு கண்டுபிடிச்சுன்னு காட்டுனீங்கன்னா, அவன் இது வரைக்கும் யோசிச்சதெல்லாம் யோசிப்பான். இது வரைக்கும் தப்பான வழியில போயிருக்கும்டா அவனே, படிச்சு போட்டு சம்பளத்துக்கு போய் எரும மாடு கூட மேய்க்கறதுக்கு தகுதி இல்லாம எவங்கிட்டே கேவலமா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு நினைப்பான். அப்புறம் அவன் செஞ்சு பார்ப்பான். சரிங்களா, இதுதான் விஞ்ஞானம். சரி, விண்வெளியில் நாம் மின்சாரம் உண்டாக்கி வாழ தகுந்த காற்றின் தேவையில்லாத இயந்திரங்களை இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இதுக்கு காற்றே தேவையில்லை. என்னது இதுக்கு இப்ப புரியுதா, காற்றே தேவையில்லை. அப்புறம் வெங்கடேசன் சொல்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் நானு, அதை விட வேற மாதிரி. அவர் அணுவை பத்தி பேசவே இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு. அப்படின்னா அப்பனுக்கு மீறிய சூப்பன். என்னது அப்பனுக்கு மீறிய சூப்பன். இப்ப புரியுதா? அப்ப அதாவது தாய்க்கே பாடம் எடுத்தவன் தான் தமையன். தாய்க்கே பாடம் எடுத்தவன் தான் தமையன். சிவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன் தான் யாரு, முருகன். சிவனுக்கு பாடம் சொல்லி அப்பனுக்கே அதுதான் சொல்லுவாங்க, அப்பனுக்கே பாடம் சொல்ற சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வைத்தியனுக்கு வைத்தியம் பாக்குறோம். இப்ப எங்கிட்ட பேர் நிறைய வைத்தியருக்கு இங்க வந்திருக்கிறானுங்க. எம்பிபிஎஸ் மருத்துவரை தவிர எம்பிபிஎஸ் மருத்துவம் வரவே மாட்டான். அவன் அழுந்தி சாக வேண்டும் என்று இயற்கையின் முடிவு. எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி, மருந்தை கொடுக்கிறவன் மருந்தாலதான் நல்லா சொல்லுங்க. தடி எடுத்தவன் தடியாலதான் சாகணும். துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கி. அருவாள் எடுக்கிற ரவிடி, அருவாளை எடுத்து பிறரை வெட்டுற ரவிடி. அப்ப மருந்தை கொடுக்கிற மருத்துவன் மருந்து அவனுதான் மருந்தால சாக வேண்டியதாயா. இப்ப புரியுதா? நீங்க மருந்தை விட்டுட்டீங்க, உங்களுக்கு சாவு இல்லை. அப்ப யார் மருந்து கொடுக்குறானோ அவனால எந்த மாதிரி போவான், மருந்தாலதான் சாவான். இப்ப புரியுதா? ஆமாயா, மருந்து சாப்பிடுறவங்களும் மருந்து கொடுத்துட்டாவே மருந்துல அவன் சாக போறான்னு அர்த்தம். மருந்து தின்னு எவன் உலகத்துல மருந்து கொடுக்குறானா, எவன் உலகத்துல உங்க பிள்ளையோ பையனோ பேரனோ எவனா இருந்தாலும் சரி, எவனும் தப்பிக்க முடியாது இயற்கையின் பிடியில இருந்து. தப்பிக்க முடியாது. பிசாசின கழுத்துக்கு சுருக்கு வச்சாச்சு. எவன் மருந்து கொடுக்குறானா அவன் தனக்குத்தானே சுருக்கு வைத்து கொள்ள போறான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு பரிணாம அறிவிடம் தெரியாது, ஒரு புடலங்காயம் தெரியாது, உள்ள இருக்கிற உறுப்பை வேண்டாம் அறுத்து. ஆனா தலையை கூட வெட்டி வைப்பானுங்க. தலையை வெட்டி என் தலையை உன் தலையில வைக்கிறது, உன் தலையை அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் என்ன பண்ண முடியாது. சரி, எங்கேயாவது மருந்து கடையிலையோ அல்லது மருத்துவ மனைகள் முன்பாகவோ இங்கே காய்கறி விற்கப்படும் சொல்ற மாதிரி இங்கே ஆரோக்கியம் விற்கப்படும். என்னிடம் வந்தால் ஆரோக்கியம் பெற்று நீங்க நலமாக சிலன்னு எவனாச்சும் போர்டு வச்சிருக்கானா உலகத்துல எங்கேயாவது ஒருத்தன்? உலகத்துல எங்கேயாவது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ எம்எஸ் டாக்டரோ ஒரு எம்டி டாக்டரோ அல்ல எம்டி சித்தாவோ அல்ல பேச்சுலர் படிக்கிற எம்டி சித்தா, ஆரோக்கிய சித்தா, ஆரோக்கியப்படி எல்லாமே மெடிக்கல் சயின்ஸ் எல்லாரும் டாக்டர்னு போட்டுக்கிறீங்க. எவனாச்சும் முன்னாடி போர்டுல எங்கிட்ட வந்தா ஆரோக்கியத்தை நான் கொடுத்துருவேன் எங்காச்சும் எவனாச்சும் எழுதியிருக்கானா? ஒருத்தர் எழுத முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் என்னன்னு யாருக்குமே ஆரோக்கியம் என்ன என்று எது யாருக்கு தெரியாது? மருந்து கொடுக்கிறவனுக்கு கரெக்டா இல்லையா? சரி, ஆரோக்கியம் ஆரோக்கியம் இதுதான் சொல்லிட்டு எவனாச்சும் உங்களுக்கு விளக்கி இருக்கானா? எதுவும் இல்லையா. மருந்து கொடுக்க வேண்டியது நோயாளி மருந்து தின்ன வேண்டிய வேலை, அதுதான் நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம். இது புரியுதான்னு பாக்குறேன். இதெல்லாம் வந்து மரநட்டி நாம தப்பிக்க வேண்டும் என்று அப்படின்னா நம்ம கண் முன்னாண்டியே நம் சமுதாயம் அழிவதை நம்ம பார்த்து கொண்டு வாய் முடிட்டு தான் இருக்கணும். நம் கண் முன்னாண்ட நம் சமுதாயம் அழிவதை பார்த்து கொண்டு என்ன எப்படி இருக்கணும்? வாயை மூடிட்டு இருக்கணும். நீங்க தான் தப்பிச்சு போகணும். ஏன்னா தவறாக இந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டான்,
தவறான பொருள் கொண்டதன் காரணமாகவும் தவறான முறையில் ஆராய்ச்சி அவன் எடுத்துக்கொண்ட நம்ம இருக்கிற அரைக்குறை அறிவு காரணமே வெள்ளையர்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி முறையாகும். அவர்கள் புலன்களை தாண்டவில்லை. நாம் என்ன பண்றோம்? நம்ம புலன்களை தாண்டவில்லை. நமது அறிவே ஆகாயத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் ஆகாயத்தில் குடியேற வேண்டும் என்பதன் இயற்கை நோக்கம். நிறைவு செய்யப்படும். என்னையே இந்த மூட்டுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்துடுச்சு மருத்துவத்துல. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, மூட்டை மாத்துங்க, ஸ்க்ரூ போடுங்க, நெட்டு போடுங்க, எவ்வளவு பேர் எங்களை தொல்லை பண்ணாங்க சார். நான் எதுக்கும் ஐயா நம்ம செய்யவே இல்லை. நீங்க என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்கணும்? மூட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு எத்தனை பேர் நடந்திருக்கான்னு கேட்கணும். அதான் சார் கேட்டும் கேட்பேன் ஐயா. நானு எத்தனை பேர் நல்லா ஆயிருக்காங்க என்னன்னு கேட்பேன் நானு. அந்த மாதிரி அவ்வளவு அந்த இதுவெல்லாம் கூட நான் அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை கஷ்டப்படுத்திருக்காங்க. நானும் அதை இப்ப என் பையன் சொல்றான், அம்மா நீ மூட்டு கண்ணி மாத்திருந்தா இந்த ஐயாவோட வகுப்புல கூட நீ சரியா இருப்பியான்னு சந்தேகம் தான்மான்றான். அவ்வளவுதான். மூட்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மூட்டுங்கிறது ஒண்ணும் இல்ல. அது போலியாக நெட்டில் போடுறது. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். நீங்க அப்படியே இருந்து நீங்க வலி உயிர் இருங்க. வலி உயிர் போயிட்டு இருக்குது. சும்மா கம்பி வச்சு கட்டினா மட்டும். அதான் சொல்றேன், எப்ப மட்டும் நடக்க முடியுமான்னு கேட்பேன் நான். கேள்வி யாராவது நடந்திருக்காங்களா காமிங்கன்னு கேட்பேன். அதுக்கு சான்று கேட்டிருக்க, கரெக்டா கேட்டிருக்கிறீங்க. சான்று கூட 100 பேரு சாதாரணம் நடக்கணும். 100 பேர் சாதாரண கம்பி போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். சாதாரணமா கிடுகிடுன்னு போகணும், சாதாரண கிடுகிடுன்னு வரணும், சாதாரண மாடிப்படி ஏறணும், சாதாரண கடகடன்னு வரணும், டக்குன்னு தோப்பு கோணம் போடணும், டக்குன்னு குதிக்கணும், டக்குன்னு நொண்டி அடிக்கணும். அதுதான் கேள்வி. என்னது? அதுதான் கேள்வி. நான் இந்த அளவுக்கு நான் இப்ப உயிரோட இருக்கிறேன்னா நான் அலோபதி மருந்து நான் தொட்டதே இல்லை ஐயா. இந்த 13 அதுதான் ஒரு பெரிய விஷயம். தொட்டிருந்தே பரலோகம் போய் சேர்ந்திருப்பீங்க. அந்த வீங்கிட்டு இருக்குது பாரு, இந்த கோகிலவாணியே கோகிலே சரியா. அது என்ன காலையில் அவ்வளோ வீக்கம், உடம்பே 70-75 இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்த்து அது இந்த திருப்பூர் அம்மையார் அதுவும் காணும். சரி ரைட், அவ்வளவுதான். நான் கண்டுபிடித்துள்ள 2 இயந்திரங்களை பற்றி. காற்றின் தேவையில்லாமல் விண்வெளியில் மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி செய்ய வல்லவை. அவற்றை நான் உலக பேடன்ட் உரிமை சட்டங்களுக்கு இன்டர்நேஷனல் பேடன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு சுருக்கமாக கீழே விவரிக்கிறேன். கிராவிட்டிவில் புவியீர்ப்பு சக்கரம் எனப்படும் புவியீர்ப்பு விசையை மின்சாரமாக மாற்றுகிறது. ஈர்ப்பு விசை உள்ளே எல்லா கிரகங்களிலும் இது வேலை செய்யும். தொடர்ந்து மின்சாரம் உற்பத்தி செய்யவலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் சேர்த்து இனிய 40 வச்சாச்சு. நீ அதெல்லாம் தேவையில்லையா, இதை வச்சுக்கலான்ட்டு நான். என்னது நான் என்ன சொன்னேன், அவர் கொஞ்சம் பஸ்ல போலான்னு சொல்றாரு, நான் ஃபிளைட்ல போலாங்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் பஸ்ஸில் கொஞ்சம் எல்லாம் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, அவர் கொஞ்சம் பஸ்ஸில் போகலான்னு சொல்கிறாரு. நான் என்ன வேணா, பஸ்ஸு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாம ராக்கெட்டில் போயிடலாம். அதுக்கு மேலே ஃப்ளைட்டில் போனால் கூட அந்த பூமிக்குள்ள தான் இருக்கணும். நாம விண்வெளி ராக்கெட்லேயே போயிடறோம். இந்த கிரகத்தை விட்டு ஷைன்னு போயிடறோம். அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரப்போது பாருங்க, இந்த 10 வருஷத்துல எல்லாரும் பாரு கதர்வானு பாருங்க. அடாடா எங்கடா கண்டுபிடிச்சின்னு. 10 ரூபா செலவில் குப்பையிலிருந்து கண்டுபிடிச்சது தான். சரி, நிறைவு செய்யலாம். அப்போ அது இப்போ வாங்க ஒழுக்கத்துக்கு வாங்க. இப்போ ஒழுக்கம் எத்தனை பக்கம் எடுங்க? 39ஆம் பாடம். அந்த பண்புடையார் பட்டுண்டு உலகம், பண்புடையார் ஒழுக்கத்தை, அதாவது என்ன சொல்ல, இப்ப மண்புக்கு மாய்வதும். இப்ப புரியுதா? பூமி நடுங்குகின்ற பொழுது, பூமியை விட்டுச்சு சிதறுகின்ற பொழுது நடுங்கு எரிமலை குழம்பு. நாம் எங்க தான் உட்காந்துருக்கிறோம்? நமக்கு கீழே 5500 கிலோமீட்டர் ஆழத்துல நடுவுல படுபயங்கரமான எரிமலை குழம்பு வெந்துகிட்டு இருக்குது. அது சூரியன் தோன்றும் பொழுது சூரியனுக்கு என்ன கடுமையான வெப்பமோ அது அதே மாதிரி சூரியன் பெருசான ஒரு கோளம், அதே மாதிரி எரிமலை சின்ன கோளம். அதுக்கு காற்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அது மூடியே கிடக்குது. மூடியே இருந்தாலும் அதில் இருக்கிற இந்த நியூக்ளியர் கொடூரமான அணுக்கருகளுடைய சேர்ப்பின் காரணமாக இன்னும் 100 லட்சம் கோடி ஆண்டா இருந்தாலும் கூட அது அணையவே அணையாது. என்னது? அதுக்கு காற்று தேவையில்லை, நீர் தேவையில்லை, நெருப்பு தேவை, எதுவுமே இல்லாம எப்படி சூரியனுக்கு காற்றின் தேவையில்லை, ஒரு புடலங்காயும் தேவையில்லை, அதே மாதிரி அங்கே கண்ணன் இருக்குது. எப்ப அப்ப அது காணா போகும் தெரியுமா? எப்ப அணிஞ்சு போகும்? எப்ப அந்த சூரியன், அதாவது உள்ள இருக்கிற அந்த எரிமலை குழம்பு அணையும் சொன்னா, கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி 2ஆக பிளக்கிறப்போ மேலே இருக்கிற தண்ணி என்ன தெரியுமா? டொயின்னு உள்ள போகும். என்னது? உள்ள போய் ஒரு வாக்கியம், மொத்த கடல் தண்ணியும் உள்ள போயிடும் அப்படின்னு. அதேதான், போயிடுச்சுன்னா பாலைவனமா மாறிடும். அப்படித்தான் செவ்வாய் பாலைவனமா மாறிடுது, அப்படித்தான் நிலாவும் பாலைவனமா மாறிடுது அப்படிங்கிறத விஞ்ஞானம். அப்ப இப்பதான் என்ன சொல்றானுங்க, செவ்வாயில தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. துருவத்துலதான் தண்ணி. துருவம்னா வட துருவம். பாருங்க, எது செத்தாலும் சாகாட்டியும் துருவத்துல பனிக்கட்டி இருக்குது, தென் துருவத்துல பனிக்க. அங்க போய் தண்ணி குடிக்க முடியாது, ஒன்னும் வாயில வைக்கவும் முடியாது. சரியா? பனிக்கட்டி ஒன்னும் வாயில எடுத்து போட முடியாது, அது தானா உருகி வரணும். இருந்தாலும்
அப்போ துருவத்தில் மட்டும் தண்ணி இருக்கும், பனிக்கட்டியாக இருக்கும். மீதி எதான் சொல்லணும், துருவத்துல பனி இருக்கு, எல்லாம் பனி மாதிரி உறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காலத்துல அங்கேயே எரிமலை குழம்பு இருந்து அங்க செவ்வாய் பிளந்து இந்த கடல் உள்ள போயிருச்சு. அது காணா போய் பாலைவனமா மாறிடுது. இப்ப நாம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மின்சாரத்தை நம்ம எடுத்துட்டு போய் எந்த கோள்களையும் சாராமல், எந்த கோள்கள் நம்பாமல் நம்ம அந்தரத்துல வீடு கட்டி வாழைப்படும். பூமி அந்தரத்துல தான் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பூமி என்பது அந்தரத்துல மேந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பூமி விட்டு விழுப்பி இதே மாதிரி அந்தரத்துல வீடு கட்டி மிதவை வீடு கட்டி வாழ போறோம். இதுக்கான மெட்டல்ஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்து கோடிக்கணக்கான கோள்கள் சும்மா சுத்திட்டு இருக்கு. அந்த கோள்கள் பூரா மெட்டல் தான். இரும்பு, தங்கம், வைரம், எல்லா உலோகங்களும் அப்படி பூமியில எப்படி உலகம் இருக்குதோ அந்த மாதிரி எல்லா அந்த குறுங்கோள்கள் சொல்லுவாங்க. அதாவது கணக்கில் வராதது. இப்ப நம்ம 8 கோள்ங்கிறோம், அது 9 கோள்கள் சொல்றான். கணக்கில் வராதது பல கோள்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த இதை விட சிறுசு, அதாவது இதுக்கு மேல சிறுசு இல்லைங்கிறத கழிச்சு விட்டாங்க. இந்த 9 அல்லது 8ன்னு வச்சுக்கலாம். 9 இருந்து இப்ப 8 பண்ணிட்டாங்க. இந்த 8 மட்டும்தான் உருவத்துல பெருசா இருக்குது. கோள்களுக்கான தகுதின்ட்டான். என்னது? மத்ததுல வெறும் பாறைன்ட்டான். மத்ததுல வெறும் பாறை அறிவிச்சு. ஆனா அந்த பாறை என்ன தெரியுமா? அத்தனையும் சத்துக்கள் நிறைந்த பாறை. இரும்பு, அப்புறம் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், அப்புறம் லித்தியம் சொல்லி எல்லா பாறை அதெல்லாம் எடுத்துனோம்னா எத்தனை கோடி ஆண்டு காணனாலும் மனிதனுக்கு தேவையை நம்ம பண்ணிக்கலாம். அப்ப இந்த யோகியா மாதிரி அங்க போறான் மனிதன், இந்த ஜீரனை நிறுத்தி. அப்ப அந்த காஸ்மிக் கதிர்களை வாழ்கின்ற பொழுது இரவா நிலைக்கு அவன் செல்கிறான்ங்கிறது தான் அடிப்படை. இப்ப புரியுதா? என்ன வர்றன்னு புரியுது? இரவா நிலைக்கு செல்கிறான். அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்றான், போடு பயிற்சி கொடு உள்ளுக்கிற உப்ப போற எடுன்னு சொல்லிட்டே இருக்கிற. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாவா நிலைக்கு வந்துடுறீங்க. அதுதான் இயற்கை. சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க. மறுபடியும் காலையில இதை பத்தி நம்ம பேசுவோம். மறுபடியும் இதே பத்தி பேசுவோம். இதே ஒழுக்கத்தை வந்து பல முறை படிங்க. இப்ப வந்து நாம கண்டுபிடிச்சதெல்லாம் விண்வெளிக்கு போறத பத்தி பேச போறோம். விண்வெளிக்கு போற குடியேற போறோம். அதுக்கு உடலை தகுதி உடலாக மாத்தினா குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வு வாழ போறோம். அதான் விஷயமே. சரியா? நன்றி. சரிங்க, நன்றி.